ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய் ஆல் இன் ஆல் சேனல். நம்ம சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். வாரம் வியாழக்கிழமைகளில் பாபாவோட அற்புதங்களும் வந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு சென்னையிலேருந்து பாலாஜி அப்படின்னு ஒரு சாய் டிவோட்டி ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நான் ஏற்கனவே ஆன்லைன் பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோஸில். ஸோ அதில் நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அதை விஷயமா பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, நானும் ஒரு சாய் டிவோட்டி சிஸ்டர், நான் உங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய அற்புதங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், நிறைய பேர் அவங்க வீட்டில் நடந்த அற்புதங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நான் அதையும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வீட்டில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட தாயார் அவங்க வந்து 85+ ஏஜ் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு போன் கிராக் ஆகிடுச்சு. ஸோ நினச்சி பாருங்கள், நம்ம சின்ன வயசு பசங்களுக்கே போன் கிராக் ஆனால் அது சேர்றதுக்கும் ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும். அவ்வளோ சீக்கிரம் அது ஹீல் ஆகாது. இன்னொன்று அப்படியே ஹீல் ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் அது நார்மல் ஆகிறதுக்கு. 85+ அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஹீல் ஆகும், இது வந்து சரியாகாது, அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னு சொல்லி அந்த 15 டேஸ் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த மிடில் டைமில் அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்களா டாக்டர்ஸ், அப்போ வந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 15 டேஸ் கழித்து அவங்க ஆப்ரேஷனுக்காக பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரேவோ அந்த ஸ்கேனோ எடுத்து பார்க்கும்போது என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடுச்சு. இது டாக்டருக்கே வந்து மிராக்கிளாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அவங்க அம்மா அந்த மாதிரி கீழே விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அந்த சார் பாலாஜி சார் வந்து நல்ல பாபாவை வேண்டிக்கிட்டாங்க. அதாவது எங்கள் அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, அந்த நேரத்தில் இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்களே, எதுவும் ஆகிடக்கூடாது பாபா அப்படின்னு சொல்லி மனசார பாபாவை ஒரு நிமிஷம் நினச்சி வேண்டியிருக்காங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பெரிய பூஜை புனஸ்காரம் பண்ணணும், நைவேத்தியம் காமிக்கணும், பர்ஃபெக்டாக புஷ்பங்கள் போடுறது, இது எல்லாமே செய்கிறத விடவும் நம்ம மனசார ஒரு நிமிஷம் பாபாவை நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதும், நமக்காக அவர் எங்கேயுமே நிற்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த அற்புதம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளோ வயசானவங்களுக்கு 15 நாள் கழித்து ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது டாக்டர் வந்து ஹீல் ஆகிடுச்சின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களால அதுக்கப்புறம் நடக்க முடியுதோ முடியலையோ, பட் நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணுற விஷயம் சாதாரணமாக ஆயிருக்கிறதுங்கிறது கடவுள் அனுகிரகத்தால் மட்டும்தான் நடந்திருக்கு. நம்மளாலலாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட செயல் அதெல்லாம். ஸோ எப்பவுமே பாபாவை மனசார நினச்சி நம்ம வேண்டிக்கும் போது நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கிற அற்புதங்களும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் சொல்கிறேன். இது பல பேருக்கு, பார்க்குற பல சாய் பக்தர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் கொடுக்கும். அதுக்காக தான் நான் அதை ஷேர் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுக்கு. என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க, இது வந்து எந்த விதமான ப்ரமோட்டிங்கும் கிடையாது, அவங்களும் ஒரு சாய் டிவோட்டி. நம்ம சேனல் பார்த்து அடிக்கடி நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சஜஷன்ஸ்லாம் கேட்டு அவங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சேனலோட நேம் டைனி குக்கிங். சரிங்களா? அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. இது சேனல் ப்ரொமோட்டிங் கிடையாது. ஒரு சகோதரிக்கு, ஒரு சாய் சகோதரிக்கு ஒரு சாய் சகோதரி செய்த ஒரு ஹெல்ப் தான். ஸோ அவங்களோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண எல்லாரும் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க சேனலும் கொஞ்சம் நல்லா ப்ரமோட் ஆச்சு அப்படின்னா, நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோடய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டோ கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பிஸ்னஸ், நம்ம வீட்டில் இருந்தே நம்மளால் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அந்த பிஸ்னஸ்லையும் நான் வியாழக்கிழமை தான் ஜாயின் பண்ணேன். இது எனக்கு பாபா கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. அதனால தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க நீங்களும் அதோட பங்கு கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ சாய்ராம்.